அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. இப்போ ஒரு பையனுடைய அம்மா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சார் என்னோட பையன் இப்போ ஒரு மாதமாகவே பார்த்தீங்கன்னா கல்லூரி படிப்பதற்கு ரொம்ப தடுமாறுறான். படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஏன் என்னதுன்னே தெரில. இப்போ வந்து பரீட்சை நடந்துகிட்டு இருக்க நேரம், எக்ஸ்டர்னல் பரீட்சை, படிப்பிற்கான காலம், ஸ்டடி ஹாலிடேஸ் விட்ருக்காங்க. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா படிப்பு நடந்துகிட்டு இருக்கு, பரீட்சை. ஆனால் அவன் வந்து கொஞ்சம் மனதளவில் வந்து தடுமாறுறான். அது ஏன்னு எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் கவலைப்பட்டாங்க. டெஸ்ட்டு நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் அவன் தடுமாறுறான். காலேஜ் நான் போக மாட்டேன்னு சொல்கிறான். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, என்ன செய்யணும் சார் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அட்சய லக்னம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்மளுடைய மீனமாக யார் யாருக்கெல்லாம் போதோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வருமானம் சார்ந்த விஷயத்துலையும் படிப்பு சார்ந்த விஷயத்துலையும் கண் பார்வை சார்ந்த விஷயத்துலையும் ஒரு சில தடுமாற்றங்களை அடைவாங்க. யாராக இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். மீனம் ஏஎல்பி போகுது அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்கும். குடும்பம் சார்ந்த பிரச்சனை, வருமானம் சார்ந்த பிரச்சனை, சரியாக சாப்பிட முடியாது, நம்ம பேசுகிறது எல்லாமே தப்பாக மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கப்படும். அது ஏன் நடந்ததுன்னு பார்ப்போமா வாங்க. காலபுருஷனுக்கு சரிங்களா 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய சூரிய பகவானும் புதன் பகவானும் கோச்சார ரீதியாக போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை 25ஆம் தேதி சரிங்களா. நம்மளுக்கு ஒருத்தங்க ஜாதகத்தை கொடுத்துட்டு கேட்குறாங்க சரிங்களா. அப்போனா அந்த பையனுடைய பிறப்பு கால லக்னம் அப்படிங்கிறது மகரம். இன்றைய வயதின் லக்னம் தம்பிக்கு 19 வயசு நடக்குது. பூரட்டாதி 4 இப்போ தான் இயங்கிட்டு இருக்கு சரிங்களா. இந்த அட்சய லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்குரியவர் யாருன்னா செவ்வாய். அந்த பையனுடைய ஜாதகம் 2லேயே இருக்கிறார், நல்லா இருக்கார் சரிங்களா. ஆனால் இந்த பையன் தற்சமயம் படிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன பிரச்சனை ஆட்கொள்ளப்படுகிறான். ஏன் அப்படின்னா அவனுடைய சுய ஜாதகத்தில் ராகு கேது அப்படிங்கிறவங்க அட்சய லக்னத்தில் ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறாங்க. அதே தருணத்தில் கோச்சார் ரீதியாக இன்னைக்கு தேதிக்கு சூரியன் அப்படிங்கிறவரும் புதன் அப்படிங்கிறவரும் இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிற படிப்பு ஸ்தானத்திற்கு 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துலையும் சரிங்களா. இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிற படிப்பு ஸ்தானத்திற்கு கோச்சார கேது 6ஆம் இடத்துலையும் சரிங்களா. ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து ஜாதகர் ஆட்கொள்ளப்படுகிறார். கோச்சார கேது நகண்டா சரியாயிரும். இந்த கார்த்திகை 25 இன்னைக்கு போது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மார்கழி பறக்குது. சூரியன் அப்படி நகண்டுங்கிட்டு போயிடுவார். கோச்சார சூரியன் புதன் 4/1/2025 வரைக்கும் இருப்பார் சரிங்களா. அப்படி இருக்கிறப்ப இவரும் 1 மந்த்தில் நகண்டுவார். அப்படி நகண்டுட்டாங்கன்னா படிப்பில் தடை கிடையாது. கோச்சார கேது நகண்டாலும் சரியாயிடும் சரிங்களா. ஏன் இந்த தன்மை நடக்குது அப்படின்னா அட்சய லக்னத்திற்கு 6ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் சரிங்களா. அட்சய லக்னத்திற்கு 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல பயணம் பண்ணுறாரு. ஆனால் 2ங்கிற படிப்புக்கு 8ஆம் இடத்துல கோச்சார ரீதியாக போகிறார். அப்படி போகிறனால படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் தடைபடணும்னு இருக்குது. இது போக கோச்சாரத்தில் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் எங்கே போகிறாங்கன்னா இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அட்சய லக்னத்திற்கு 5ல் போய்கிட்டு இருக்கிறாங்க. யார்? 2ஆம் அதிபதி சரிங்களா. அப்படி இருக்கிறப்ப இந்த 2ஆம் ஸ்தானத்திற்கு படிப்பு ஸ்தானத்திற்கு 8ஆம் ஆதிபத்தியம் பெற்றவரும் செவ்வாய் தான். அப்படி இருக்கிறனால இந்த படிப்புக்கு 8ஆம் இடத்திற்குரிய ஒரு செவ்வாய் அட்சய லக்னத்துக்கு 5ல் செல்றாரு. அப்படின்னால படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் மன இறுக்கம் தருவதாக ஜாதகருக்கு அமையப்பெறுகின்றது அப்படின்னு நம்ம வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் சரிங்களா. அப்படி இருக்கிறனால யாராக இருந்தாலும் சரி மீனாட்சி லக்னம் போதா அவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் சரிங்களா. 2னா வலது கண் சார்ந்த பிரச்சனை, 2னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, 2னா வருமானம் சார்ந்த பிரச்சனை, 2னா உணவு சார்ந்த பிரச்சனை. ஆனால் கோச்சாரத்தில் லக்னாதிபதியாகவும் நட்சத்திராதிபதியாகவும் இருக்கிற குரு 3ஆம் இடத்துல இருக்கிறார் சரிங்களா. அப்புறம் 3 அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்படிங்கிறனால இவங்க சுய ஜாதகத்தில் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் படிப்பு ஸ்தானத்தில் இருக்கிறனால என் பையன் படிச்சிருவார். ஆனால் தற்சமயம் வந்து அவங்க ஜாதக ரீதியாகவும் கேது பகவான் ஏஎல்பிக்கு 7ஆம் இடத்துல இருப்பதனாலையும் கோச்சாரத்தில் 7 இருக்கிறனாலையும் படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு வந்து தடைப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறதையும் பையனை வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம படிக்கிற அளவுக்கு படி, முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் எழுது, கிளாஸ் அட்டன் பண்ணு, நீ எனக்கு 100 மார்க் எடுக்க வேண்டாம், பாஸ் ஆனால் போதும், அரியர் வாங்கிடாத, அரியர் வாங்கினாலும் கவலைப்படாத, ரீஅட்டெம்ப்ட் பண்ணி நம்ம ஜெயிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லி பையன் அப்படியே மைல்டாக தள்ளிக்கிட்டே இருக்கணும். எப்படி ஒரு பெரிய தேர் அசையாமல் நிற்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க
பெரிய தேர் அசையாமல் நிற்கும். இந்த தேர் நகன்றுச்சுன்னா ஊரே சுற்றி வந்துடும். அதுபோல் நம்ம பிள்ளைகளும் அப்படியே செக்கு மாடு இந்த மாதிரி நிற்பாங்க, ஒரு பயம் பதட்டம் நடுக்கத்தில். நம்ம லேசாக மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அவங்களோட வாழ்க்கைங்கிற சக்கரம் படிப்புங்கிறத வந்து இயங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா கோச்சார கிரகங்கள் மாறக்கூடியவர்கள். அப்போனா இப்போ முதல்ல சூரியன் மாறிடுவார், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அப்போனா செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி வரைக்கும் தான் அந்த பிரச்சனை இருக்கும். 6ஆம் அதிபதி 2க்கு 8ல் இவர் நகண்டுட்டார்னு தம்பி படிச்சிருவார். அப்போ நம்ம என்ன பொறுக்கணும், இந்த 5 தினங்கள் பொறுக்கணும் சூரியன் நகர்வுக்கு. அடுத்து 4/1/2020 புதன் நகர வரைக்கும் போகணும். அப்போ நம்ம 1 மந்த்துக்கு அப்படி தான் இருக்கும். அப்போ இப்போ டெஸ்ட்டு காலமாக இருக்குது, என்ன செய்ய, முடிஞ்ச அளவுக்கு படி, தெரிஞ்சதை எழுது. அப்போ நம்ம வந்து ஒரு காம்ப்ரமைஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம உணர முடியும். சரிங்களா? ஆனால் 2ஆம் அதிபதி எங்கே இருக்காரு, 2ஆம் இடத்துல நல்லா இருக்காரு. ஜாதகர் எங்கே இருக்காரு, 3ஆம் இடங்கிற முயற்சி சனத்தில் கோச்சாரத்தில் போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால இவருடைய முயற்சிகள் இருக்குது, இருந்தாலும் படிப்புங்கிற வந்து ஏதோ ஒரு தடைகள் வருது அப்படின்னு வந்து உணர முடியும். அப்படின்னா அட்சலக்கண பற்றி ஜோட முறையில் இந்த கோச்சார இயக்கங்கள் பிரபஞ்சத்தின் மூலமாக சரியாக இயக்கப்படுகின்றன அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்துவதற்காக இந்த பதிவு. எந்த பிறப்புகால லக்கணமாக இருக்கட்டும், அட்சய லக்கணத்திலேருந்து கோச்சார கிரகங்களை நம்ம பயன்படுத்தி பண்ணி பார்த்தாலே இன்றைக்கு என்ன செயல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால் உணரக்கூடிய நல்ல ஜோட முறையை உருவாக்கிய எங்களுடைய ஆசிரியர் உயர்ந்த பௌர்ணமிக்கு நன்றி சொல்கிறோம். அதனால் காலங்கள் நகல கேலண்டரில் ஒவ்வொரு தேதியாக கிழிக்க நம்மளோட பிரச்சனைகளும் குறைக்கப்படுகின்றன, விலகப்படுகின்றன அப்படின்னு நினச்சிக்கிட்டாலே மக்கள் அனைவரும் தைரியமாயிடுவாங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.